திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷ ராசியின் அதிபதி, இதுதான் உங்கள் ராசி. உங்கள் ராசியினுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் ராசிக்கு 2ஆம் வீட்டில் போயிருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். யாரோட சேர்ந்து இருக்கார்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். அப்போ இது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பலன் தான். அதுல பாயிண்ட் நம்பர் 1 பாக்கியாதிபதியோட உங்களுடைய ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறது. 2வது பாருங்க, உங்களுக்கு குலதெய்வம். நம்ம எல்லாருக்குமே எத்தனை தெய்வங்கள் வழிவிட்டாலும் குலதெய்வம் வழிபடணும். அப்பதான் நமக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாகும். அதுவும் வருடத்தில் ஒரு முறை தான் நம்ம குலதெய்வ ஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய மாதத்தில் போய் வழிபாடு பண்ணால் மிகப்பெரிய யோக காலமாக இருக்கும். அதே போல் இந்த மாதம் குலதெய்வங்கிறது 5ஆம் இடம். அந்த குலதெய்வ ஸ்தானாதிபதி யாருன்னா சூரியன். இந்த சூரியன் பாருங்க 16ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போது இந்த 16ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய யோக காலத்தை இந்த மேஷ ராசி அனுபவிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பம், குழந்தை, இது எல்லாமே 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. இது வருடம் ஒரு முறை வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. மேஷ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போது மேஷ ராசிக்கு ராசி அதிபதியும் அதே போல் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 8 2க்கு வந்தாலே மறைமுக பணம்னு சொல்கிறோம். அதே போல் திடீர் பண வரவு, வெளி ஏதாவது பணம் கொடுத்துட்டு வராமல் நின்றுட்டு இருக்குது, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப நாளாக எங்களுக்கு அது சார்ந்து ஏதாவது ஒரு மைண்டு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அந்த வெளியே கொடுத்துருக்கிற பணம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த மேஷ ராசிக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோட ராசி அதிபதி செவ்வாய் சேரும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும். குரு மங்கள யோகம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த 26ஆம் தேதி வரைக்கும் பெயர், புகழ், மதிப்பு, எங்கே போனாலும் ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொல்கிற பேச்சு, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, உங்களுடைய வாக்கு சித்தி அதிகமாகிறது, இதெல்லாமே சிறப்பான பலனாக இருக்கும். இப்போ வாக்கால தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கும், உங்களுடைய பேச்சுக்கும், உங்களுடைய அங்கீகாரத்துக்கும் உண்டான பண வரவு, வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். பொதுவாக ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்தால் அந்த இடத்துல வக்ரமாக இருக்கார். 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். ஸோ புதன் வக்ரமானா கொஞ்சம் கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கடன், வம்பு வழக்குகள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா புதன் உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால வேலையிலேயே கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேலை பழுக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் ஆஸ் யூஷுவலாக பாருங்க 4ஆம் வீட்டில் இருக்கார். 4ல் சூரியன் இருக்கிறது வீடு, மனை, சொத்து, சுகங்கள் வாங்குறதுக்குள்ள ஐடியாஸ் கொடுத்தாலும் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே 5 குடையவர் 5ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக குடும்ப ஒற்றுமை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. குல தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியல, எங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அல்லது கனவுலையாவது காட்சி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா 5 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், 5 தான் குலதெய்வம், 5 தான் உங்களுடைய குழந்தைகள். உங்கள் குழந்தைகளே உங்களுக்கு முன்னோர்களாக பிறப்பது அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய விதியே. அப்போ இது எல்லாமே 5ஆம் இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த 5ஆம் இடம் எவ்வளோ ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் அதிபதி வலுத்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதுவும் குலதெய்வத்தை நினச்சிட்டு உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே சக்ஸஸ். உங்கள் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணுமா, அதே போல் உங்கள் குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடையாகுதா, உங்கள் குழந்தைகளுக்காக எந்த மாதிரி விஷயங்கள் எதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கூட 16ஆம் தேதிக்கு மேலே ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக அது சக்ஸஸாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100க்கு 200% இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்தது கேது 6ஆம் வீட்டிலிருந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். மேஷராசிக்கு பொதுவாக 6ஆம் இடத்துல கேது இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாமே கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ போயிட்டு இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வருட காலங்கள் கோச்சார ரீதியாக கேது மாறும்பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து குரு இந்த கேதுவை பார்க்கும் பொழுது இறை வழிபாடு, ஆன்மீகம், தான தர்மங்கள், பாக்கியாதிபதியோட செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுடைய முற்பிறவியினுடைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்.
தான தர்மங்கள், அன்னதானம், இது போல் நிறைய விஷயங்கள் மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் செஞ்சீங்கன்னா பல மடங்கான புண்ணிய கணக்குகளும் பல மடங்கான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் உங்களுக்கு 12 ராகு இருக்கிறது, வெளிநாடு பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் நிற்கிறார். அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் நின்னாலே உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம், பிளாக் மணி சம்மந்தப்பட்டது, மறைமுக பணம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது போல உழைப்பில்லாத காசு இந்த வருடம் முழுவதும் உண்டு அப்படிங்கிறதுலையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் உங்களுடைய வக்ரமாக இருக்கார். நம்ம அதற்குண்டான வக்ர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் மேஷ ராசிக்கு பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான பணம், குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள், குடும்ப தேவைகள், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்ததை விட மிக பிரம்மாண்டமாக வரக்கூடிய அமைப்பு இந்த மேஷ ராசிக்கு உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட மிக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இந்த கிரகங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளில் சரணம்.